ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட. உலகெங்கிலும் உள்ள தமிழ் இசை ரசிகர்களின் உள்ளம் கவர்ந்த நிகழ்ச்சி இது. இசை ரசிகர்களுக்கான நிகழ்ச்சி. இது வெறும் பாட்டுக்கான போட்டி இல்லங்க. உணர்வுகளின் சங்கமம், பழைய நினைவுகளை தூண்டும் மெலடிகள், நம்மை ஆட வைக்கும் குத்துப்பாடல்கள்னு இசை விருந்து தான் இங்க படைக்கப்படுகிறது. இது சீசன் 6 உடைய முதல் எபிசோட். எப்பவும் போல கேள்விகள் பல ரூபத்துல வரும். பதில் எப்பவும் ஒரு பாடலா இருக்கும். வித்தியாசமான கேள்விகள், வித்தியாசமான தீம்களோட உங்கள இந்த சீசன்ல சந்திக்கிறதுல எனக்கு மிகவும் ஆர்வமா இருக்கு. வித்தவுட் மச் அடோ முதல் அத்தியாயம் துவங்கட்டும். அண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே இல்லையா? காதலர்கள் தினம். அதனால இன்னைக்கு நாம காதல் பாடல்கள் தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். சோ இன்னைக்கு கேட்டகரிஸ் என்னென்னு பார்க்கலாம். மேல் சிங்கர்ஸ் தான் நம்ம கேட்டகரிஸா வராங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம். அவர் இல்லாத 80s நினைச்சு பார்க்க முடியுமா? கேஜே யேசுதாஸ், மலேசியா வாசுதேவன், பி ஜெயச்சந்திரன், இளையராஜா, அவர் குரலே நிறைய பாடல் வந்திருக்கே, அண்ட் மற்ற சிங்கர்ஸ். ஸோ இந்த கேட்டகரிஸில் தான் இன்னைக்கு கேள்விகள் இருக்கு. 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கு. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் எத்தனை பாயிண்ட்ல கேள்வி வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். லெட்ஸ் மீட் அவர் கண்டஸ்டன்ஸ் டுடே. டுடே வி ஹேவ் ஆல்பர்ட், அருண் அண்ட் ஜீனத். வெல்கம் ஆல் ஆஃப் யூ. 3 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து இன்னைக்கு கண்டஸ்டன்ஸ் வந்திருக்கீங்க. ரொம்ப அழகான ஸ்டார்ட். அண்ட் ஐ கெஸ் ஆல்சோ வி ஆர் ஹேவிங் அ வெரி செக்யூலர் என்ன பாட்டு பாட. 3 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், 3 டிஃப்ரெண்ட் ரிலிஜன்ஸ் ஐ கெஸ். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன் ஆஃப் கண்டஸ்டன்ஸ். ஆல் தி பெஸ்ட் டு யூ. ஃபர்ஸ்ட் எபிசோட் இன் சீசன் 6 சூப்பராக போகணும். உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். லெட்ஸ் பிகின். ஸோ வி ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல. ஸோ ஆல்பர்ட்டுக்கு முதல் கேள்வி. ஆல்பர்ட், உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். எந்த கேட்டகரியில எத்தனை பாயிண்ட்ல கேள்வி வேணும்? எஸ்பி பாலசுப்ரமணியன் 100. சேஃபா விளையாடுறீங்க. சூப்பர், நல்ல ஸ்ட்ராட்டஜி. பிக்சர் பசில். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் க்ளூ வரப்போகுது. கால கால முரட்டுக்கால முரட்டுக்கால நீதானா, போக்கிரி ராஜா நீதானா, பாயும் புலியும் நீதானா. எஸ் எஸ், செம்மையான ஒரு அதிரடியான ஒரு பாடல். மனிதன் படத்துல சூப்பர் ஸ்டார் பாடலோட இந்த கேம் நீங்க துவங்கி வச்சிருக்கீங்க. கால கால முரட்டுக்கால. எஸ், 1987ல வந்தது. சந்திரபோஸ் அவர்களை சில எஸ்பி சைலஜாவுடன் இணைந்து எஸ்பிபி அவர்கள் பாடியது. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ ஆல்பர்ட் 100 டு ஓபன் த ஷோ அண்ட் யோர் அக்கவுண்ட். குட் கோயிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் அருண், உங்களுக்கானது. தலைவர் இளையராஜா 200. இளையராஜா 200. ஓகே, உங்க தலைவர் யாருன்னு சொல்லிட்டீங்க. வள்ளுவன் பாடினால். ஸோ இது ஒரு புது விதமான கேள்வி. ஐ திங்க் சீசன் 5 ஃபினாலில தான் இது நம்ம ப்ரீமியர் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வந்து பாடல் வரிகள் நம்ம பாடலாசிரியர் இல்லாம வள்ளுவர் எழுதியிருந்தா எப்படி எழுதியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு கற்பனையில அந்த பாடல் வரிகளை மாத்தி கொடுக்குறேன். நீங்க அதுல இருந்து பாட்டு சொல்லணும். உங்களுக்கான வரிகள் இதோ. அவ்விண்ணகத் திங்களை கையகத்து ஏந்தினேன் எம் மன்னவன் பொருட்டு. சாமி ஒரு ஒரு வார்த்தையா சொன்னீங்கன்னா வந்துரும். திங்கள்னா என்ன தெரியுமா? நிலா. அந்த அந்த நிலாவத்தான் என் கையில பிடிச்ச எஸ் எஸ், பாத்தீங்களா, யோசிச்சா வந்துரும். ஒன்றும் டிஃபிகல்ட் கிடையாது. நம்ம வந்து சொந்த காசுல சூனிய வச்சுட்டு நினைச்சேன். குரு இளையராஜா காப்பாத்திட்டாரு. இல்லங்க, சிம்பிளான தமிழ் வார்த்தையெல்லாம் கூட நம்ம மறந்து போயிட்டோம். அந்த மாதிரி ஆங்கிலம் நம்மளுடைய இதை டாமினேட் பண்றதுல பாதி வார்த்தைகள் மறந்துட்டோம். வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு சௌரியமா டாமினேட் நீங்க இங்கிலீஷ்ல தான் சொல்றீங்க. அது என்னத பண்றது, அப்படிதான் வருது. ராமா, இது எல்லாருக்கும் பொதுவாக பொருந்தும். ஆனா எனக்கு தமிழும் தெரியும். என்ன பிரச்சனைன்னா, இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அதுக்கான தமிழ் வார்த்தையே தெரியல. இப்போ எனக்கு அதுக்கு நீங்க ஈக்குவலண்டா தமிழ் சொல்லுன்னா எனக்கு சொல்ல தெரியும். யோசிச்சுக்கணும். ஆனா வர தெரியறதே இல்லை இப்போ. அதுதான் பிரச்சனை. ஸோ எனிவே, அதுதான் அந்த பாடல். அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் ராசாவுக்காக, எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன், கண்ண மூடு கொஞ்சம் நான் பாக்குறேன். முதல் மரியாதை படத்துல வந்து 85ல ராஜா சார், சில ராஜா சார் குரல்ல சித்ராவுடன் இணைந்து அவர் பாடியது. வைரமுத்து அவருடைய வரிகள். ஸோ 200 பாயிண்ட்ஸ் வரும். நெக்ஸ்ட் கேள்வி ஜீனத், உங்களுடைய கேள்வி. ஜெயசுதாஸ் 200. ஜெயசுதாஸ் 200. ஓகே, இட்ஸ் அ மீம். ஸோ உங்களுக்கு க்ளூ கொடுக்கறதுக்கு நம்மளுடைய வைகை புயல் வருகிறார். கர்ச்சி போச்சே, என்னோட லவ்வர் ஆசையா கொடுத்தது. நீங்க யாராச்சும் எடுத்தீங்களா?
வட போச்சேன்னு சொல்லுவாரு. என் கைக்குட்டையை யார் எடுத்தது? எஸ், 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 எஸ். சூப்பரான பாடல். கொஞ்சம் டிஃபிகல்ட் நெனச்சேன். நீங்க அழகா கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. அதுதான் அந்த பாடல். எந்தன் கைக்குட்டையை யார் எடுத்தது? அன்பு காதலின் சின்னமாய் எந்தன் காதல் தந்தது. எஸ், அதான் பாடல். இசைப்பாடும் தென்றல் படம் 86ல சரி சில ஏசுதாஸ் அண்ட் ஜானகி அம்மா பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். சிவகுமார் அண்ட் அம்பிகா வருவாங்க இதுல. ஸோ 200 பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்கீங்க. குட் கோயிங். வணக்கம். நான் ஆல்பர்ட் சுகுமார். பாண்டிச்சேரியில் பிறந்து வளர்ந்து வழக்கறிஞராக இருந்து பிறகு பிரான்சில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிபெயர்ப்பாளராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஆல்பர்ட். ஸோ நீங்க பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ பிரான்ஸ்ல இருக்கீங்க. மொழிபெயர்ப்பாளர்னா நீங்க பிரெஞ்சு மொழிக்கு மொழிபெயர்ப்பாளரா இல்ல வந்து ஆங்கிலம் எந்த மொழிக்கு வேணாலும் பண்ணுவீங்களா? பிரெஞ்சு டு தமிழ், தமிழ் டு பிரெஞ்சு. ஓகே, ஓகே. சூப்பர். ஓகே. சரி, நம்மளுடைய க்ளூவெல்லாம் எப்படி மொழிபெயர்க்கிறீங்கன்னு பார்க்கலாம். உங்களுடைய அடுத்த கேள்வி எடுக்கலாம். ஜெயச்சந்திரன் 300. ஜெயச்சந்திரன் 300. ஓகே. பாட்டுக்கு பாட்டெடுத்து. ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள். இது வள்ளுவர் இல்ல, நானே தான் எழுதியிருக்கேன். நாளை அவனுக்கு பொஞ்சாதி, அவனுக்கு நீ கண்ணாட்டி. ஆசைய சொல்லுறான் மச்சான், வரதட்சணை வாங்கி தாலி கட்டுறான். படத்தோட பெயருக்கும் ஒரு க்ளூ இருக்கு இதுல. தெரியலையா? இல்ல. பாஸ் பண்ணலாமா? ஆ. அருண், உங்களுக்கு தெரியுமா? என்ன ஆசை மச்சான் படம் பேர் மட்டும் இல்ல, இல்ல. அது இல்ல. அது இல்ல. ஜீனத், உங்களுக்கு தெரியுமா? இல்ல, இல்ல. நானே ஆன்சர் குடுத்துடுறேன். ஸோ ஆல்பர்ட், நீங்க இது சும்மா நான் ஒரு க்ளூ குடுக்குறேன். பாயிண்ட் குடுக்க மாட்டேன். ஆனா சொல்றேன், முடியுமா பாருங்க. படம் பேரு டௌரி கல்யாணம். டௌரி கல்யாணம். தெரியலல்ல? ஸோ ஓகே. இது வந்து கொஞ்சம் ரேர் சாங் தான். அதனால தான் 300 பாயிண்ட்ஸ்ல இருந்தது. எந்தன் கண்ணான கண்ணாட்டி நாளை என் பெண்டாட்டி என்னாசை நீ கேளடி. பாலாக தேனாக முத்தங்கள், ஓ காதோடு காதாக சத்தங்கள். கேட்டிருக்கீங்களா இந்த பாடல்? சத்தியமா இல்லைங்க மேடம். சத்தியமா இல்லையா? சரி. ஜெயச்சந்திரன் பாட்டுங்க எவ்வளோ இட்டு பாட்டு கேட்டிருக்கேன். அதை நம்பித்தான் நான் எடுத்தேன். இது டௌரி கல்யாணம். ஆக்சுவலி இது படம் பாப்புலர் தான். விஜயகாந்த் வருவாரு. படம் பார்த்திருக்கேன், கேட்டிருக்கேன். இந்த பாட்டு சுத்தமா கவனிச்சது. எஸ்.வி. சேகர் இதுல ஹீரோ. எஸ்.வி. சேகர் அண்ட் விஜி, கோழிக்கூடு விஜி வருவாங்க. 83ல வந்தது. மெல்லிசை மன்னரோட இசையில வந்த படம் இது. சைலஜா பாடியிருப்பாங்க கூட. இதே சந்திரன் அவருடைய வரிகள். ஸோ இதுல பாயிண்ட்ஸ் இல்லை யாருக்குமே. வணக்கம். என் பேர் அருண்குமார் விஸ்வநாதன். பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை. 25 வருஷமா யூகேல இருக்கேன். இந்த ப்ரோக்ராமுக்காக ஒரு 1.5 வருஷம் தான் வெயிட் பண்ணேன். அண்ட் அப்பப்போ யோசிப்பேன், இவங்க நமக்கு வடிவேல் மீம் போடுறாங்க, இவங்க எப்படி வடிவேல் மீம் ரூம் போட்டு யோசிப்பாங்களோ இந்த மாதிரி க்ளூ எல்லாம் அப்படின்னு யோசிப்பேன். இட்ஸ் அமேசிங், கிரேட் ஒர்க் பிரியா மேம். மை டாட்டர் பார்ட்டிசிபேட்டட் இந்த லைவ் ப்ரோக்ராம், இந்த அடையாள லைவ் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க கேஃபேல, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ கப்புள் ஆஃப் மை மோர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஸ்டில் வெயிட்டிங் இன் த கியூ to participate. Thank you. Yeah, சீக்கிரம் I'll bring on everybody. Thank you for waiting patiently. உங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாம். அடுத்த தலைவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் 200. எஸ்பிபி 200. ஓகே. மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பாடல் வரிகள் வல்லின எழுத்துக்கள் நீங்களாக தெரியும். மலர்களே பாட்டுல வருவாள் தலைவி. இல்ல, உங்களுக்கு நேரமாயிடுச்சு. பாசிங் இட். ஜீனத், உங்களுக்கு தெரியுமா? இல்ல. ஆல்பர்ட், உங்களுக்கு தெரியுமா? இல்லைங்க. மலர்களோ இதோ இதோ வருவாள் தலைவி மட்டும்தான் தெரியும். அதுதான் பாட்டு சொல்லிட்டீங்கல்ல, சொல்லுங்க. அப்படிங்களா? மத்தது தெரியலையே. மலர்களே இதோ இதோ வருவாள் தலைவி. பாடி காட்டுங்க. பாட்டு தெரியுமாண்ணா? டியூன் தெரியல. பாட்டு தெரியல. சும்மா நீங்க ஃபில் பண்ணி சொல்றீங்க. ஓகே. அப்படி இருந்தா நான் பாயிண்ட் கொடுக்க முடியாது. யூ ஹேவ் டு நோ தி சாங். சரி, ஓகே. நீங்க சொன்ன அந்த வார்த்தைகள் கரெக்ட் தான். ஆஃப் கோர்ஸ் அதை ஃபில் பண்ணி சொல்றீங்க.
நீங்க என்னதான் இருந்தாலும் ஒரு தமிழ் டிரான்ஸ்லேட்டர் ஆச்சே. ஸோ உங்களுக்கு டக்குன்னு அது இதுதான் வரும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணிட்டீங்க தெரியறது. பட் இது வந்து திஸ் இஸ் அ சாங் ஃப்ரம் தீராத விளையாட்டு பிள்ளைன்னு ஒரு படம். முன்னாடி வந்தது. இப்போ வந்த படம் இல்ல. இது வந்து மோகன் நடிச்சது. அதுல வர பாடல். மலர்களே இதோ இதோ வருகிறாள் தலைவி பூவோ பொன்னோ முத்தோ மணியோ. கேட்டிருக்கீங்களா இல்லையா இது? கேட்டிருக்கேன். கேட்டிருக்கீங்க. வானொலியில பேசுறீங்க. ஆமா. 82ல வந்து சங்கர் கணேஷ் அவருடைய சில அழகான பாட்டு எஸ்பி சைலஜாவும் பாடியிருப்பாங்க. புலமை பித்தன் அவருடைய வரிகள். அருண் நீங்க கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டு? இந்த பாட்டு ரேர்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் கேட்டிருப்பேன். கேட்டிருக்கீங்க. ஆனா மறந்து போயிட்டீங்க. அதுதான். ஸோ பாருங்க இந்த மாதிரி உங்க தலைவர்னு சொல்லிக்கிறீங்க. ஆனா உங்க பாட்டெல்லாம் மறந்துடுறீங்களே. அதுதான் ஒரு விஷயம். ஸோ எனிவே இல்ல பாயிண்ட்ஸ் இல்ல. பட் இட்ஸ் a குட் சாங் டு recall. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்க இந்த ஷோக்கு அப்புறமா இந்த பாட்டு நீங்கலாம் போட்டு கேளுங்க. இட்ஸ் a லவ்லி சாங். ஹலோ, வணக்கம். என் பேரு ஜீனத்துல் ஃபரீதா. நான் திருநெல்வேலியில இருந்து பார்ட்டிசிபேட் பண்றேன். நான் ஒரு ப்ரொஃபசர் பை ப்ரொஃபஷன் அண்ட் ஃப்ரீலான்ஸ் எஜுகேட்டர். இந்த ப்ரோக்ராமை நான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நேச்சுரலாக அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க பிரியா. அதனாலே எனக்கு ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் ரெஜிஸ்டர் பண்ண வச்சிருக்கோம். என்னை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டுருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ. தேங்க்யூ ஜீனத். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். மலேசியா வாசுதேவன் 200. மலேசியா வாசுதேவன் 200 இஸ் முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரி நடுவுலேருந்து எங்கேயாவது கொடுக்குறேன். நீங்க முதல் வரியை சொல்லணும். மாலை நேரம் மயங்கும் நேரம் மனங்களிலே காதலின் வேதனை. பல்லவி வரிகள் தான் இது. மனங்களிலே காதலின் க்ளூ ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ஒண்டி நான் எப்படி கொடுக்குறது? இல்ல நான் ஐ அம் கோயிங் டு ஹேவ் டு பாஸ் இட். ஆல்பம் உங்களுக்கு தெரியுமா? கண்டுபிடிக்கணும். அருண் உங்களுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியல. சரி ஜீனத், ஓகே நான் வந்து இதை பாடி காட்டுறேன். நீங்க சொல்லுங்க. பாயிண்ட் கொடுக்க மாட்டேன். சரி. மாலை நேரம் மயங்கும் நேரம் மனங்களிலே காதலின் வேதனை. வரல உங்களுக்கு. மலர்களிலே நினைச்சேன் இதை ஃபர்ஸ்ட். காதலை. அழகான சாங் இது. ரொம்ப அழகான song. Yes, கரும்புவேல் படத்துல வந்தது இது. இது வந்து இந்த அழகான 2 சாங்ல இது ரொம்ப பிடிக்கும். அந்த சாங்கும் ரொம்ப நல்லா இருக்கும். மீன் கொடி தேருது. மீன் கொடி தெரியல, அது ரொம்ப பாப்புலர். இது ஆக்சுவலி அதோட இது நல்ல பாட்டு. ஆனா அதுதான் பெரிய ஹிட் ஆச்சு. ஏன்னா அதுல வந்து பீட், அந்த பாட்டுல வந்து பீட் நல்லா இருக்கும். அதனால அது கேட்சியா இருந்தது. இது வந்து கொஞ்சம் கிளாசிக்கலா இருக்கும். கீரவாணி ராகத்துல போட்டிருந்தாரு இது. மலர்களிலே ஆராதனை. செம்மையான பாடல் இது. ஆர்கெஸ்ட்ரேஷன் அவ்வளவு அழகா இருக்கும் இந்த பாடல்ல. ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க மலேசியா வாசுதேவனுடன் இணைந்து. 80ல வந்த படம் கரும்புவேல், கங்கை அமரனருடைய வரிகள். ஸோ இதுல உங்க யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. செகண்ட் ரவுண்ட்ல யாருமே பாயிண்ட் எடுக்கல. சரி. எனிவே ஐ அம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எம்ப்ளாயர். இருந்தாலும் நான் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றேங்கிறதுக்கு உதாரணம் இது. எனிவே லெட்ஸ் see. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. ஆல்பர்ட் உங்க கேள்வி. மலேசியா வாசுதேவன் 300. மலேசியா வாசுதேவன் 300 இஸ் மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த கேள்வி உங்களுக்கு வந்ததுனால உங்களோட பாயிண்ட்ஸை நீங்கள் டபுள் பண்ணிக்க ஸ்கோப் இருக்குது இதில். இந்த முதல் க்ளூலே நீங்கள் இந்த ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு சால்வ் பண்ண முடியலன்னா அடுத்த க்ளூ கேட்கலாம். செகண்ட் க்ளூவில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். மூணாவது க்ளூவில் சால்வ் பண்ணிங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். இல்லைன்னா நான் பாஸ் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுக்கு முதல் க்ளூ இப்போ தரேன். இது வந்து ஒரு பாடல் வரி, பல்லவி வரி. நீங்கள் முதல் வரியை சொல்லணும். தழுவி சேருகின்ற நினைவு, இன்ப தவிப்பை ஏற்றுகின்ற உறவு உன் நினைவு. க்ளூ கொடுங்க. செகண்ட் க்ளூ தரட்டவா? ஓகே, அடுத்த க்ளூ இட்ஸ் அ ஆடியோ க்ளூ. ஸோ லெட் மீ ப்ளே ஷார்ட் ஆடியோ கிளிப். அதுல இருந்து நீங்க பாட்டு சொல்லலாம். தெரிஞ்சுதா? சான்ஸே இல்லையா?
ஓகே. சரி பார்க்கலாம். இன்னொரு 3வது க்ளூ இருக்கு. அதுலேருந்து சொல்றீங்களா பார்க்கலாம். இது பாடலோடைய ஸ்கிரீன்ஷாட்டு இன் ஜிப்லி ஃபார்மேட். இது வச்சு இந்த பாட்டு என்னன்னு தெரியுமான்னு சொல்லுங்க. Oh my God. இல்லைங்க. தெரியல. ஓகே. ஐம் பாசிங் இட் டு அருண். அருண் உங்களுக்கு தெரியுமா இது என்ன பாடல்னு? என்னோட 11 வயசு பொண்ணை கேட்டா சொல்லிடுவா. இப்ப இந்த பாட்டு நாங்க கேட்டிருக்கோம். கார்ல நிறைய கேட்போம். அவ தான் போடுவா அந்த பாட்டை. ஞாபகம் வரல. ஆனா முதல் வரி வரலையே. என்ன பண்றது? ஜீனத் உங்களுக்கு தெரியுமா? தெரியல. இல்ல. ஓகே. ஆக்சுவலி நான் இத பத்தி வந்து இந்த பாடல வச்சு ஒரு நாள் போதுமா இது கூட பேசியிருந்தேன். இது வந்து மூடு பனி படத்துல வந்த பாடல். அது வந்து பானுச்சந்தர் மற்றும் ஷோபா அந்த காட்சியில இருக்கிறது. பருவ காலங்களின் நனவு இந்த பளிங்கு போல வந்து உறவு. கேட்டிருக்கீங்களா இந்த பாடல்? தழுவி சேருகின்ற நினைவு. இல்லைங்க. நல்லா இருக்கும் இந்த பாடல். ரொம்ப நல்லா இருக்கும். பயங்கர சைக்கடெலிக்கான ஒரு சாங். ஏன்னா இந்த படமே அந்த மாதிரியான ஒரு படம். ஏதோ ஒரு த்ரில்லர் படங்கிறதுனால அதுக்கேத்த மாதிரி இருக்கும். ஓப்பனிங் சாங் இது. டைட்டில் சாங் இது. மூடு பனி படத்துல வந்து 80ல மலேசியா வாசுதேவன் ஜானகி அம்மா பாடியிருந்தாங்க கங்கை மரனுடைய வரிகள். ஸோ இதுல பாயிண்ட்ஸ் இல்ல. அருண் உங்க கேள்வி எடுக்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் 300. எஸ்பிபி 300 இஸ் ஒரு துளி பாட்டு. ஏன் உங்களுக்கு ஒரு ஆடியோ க்ளூ. என்ன பாட்டு தெரியுதா? இது யாரு? இந்த ஹம்சலேகா அவங்க மியூசிக் மாதிரி இருக்கு. இது ஆக்சுவலி மைக்கேல் ஜாக்சனோட மியூசிக். அதே அப்படியே தமிழ்ல போட்டாங்க. இந்த இவர் நாகேஷ் பையன் நடிச்ச பாட்டா? இல்ல 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 இது வந்து டிஸ்கோ டான்சரோட இது மாதிரி. இல்ல அதுல அந்த மாதிரி இருக்கு. இல்ல அது இல்ல. பாசிங் இட். ஜீனத் உங்களுக்கு தெரியுமா? பீட் இட் சாங்னு தெரியுது பட் தமிழ்ல தெரியும். பில்லி ஜீன். அதே அந்த பில்லி ஜீன் நாட் மை பில்லி ஜீன் அப்படியே எடுத்து பாட்டு டியூன்ல இருந்து எல்லாம் சேம் தான். உங்களுக்கு தெரியுமா ஆல்பர்ட்? இல்லைங்க. இல்ல. ஓகே. ஜன்னல் கூட சட்டை போட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு லைன் வரும் இந்த பாட்டுல. இல்ல அது இல்ல. இது அந்த மாதிரியே இல்ல. ஜெனரிக் இது சாங் தான். அண்ணா நகர் டவர்ல எடுத்திருந்தாங்க. இது கமலஹாசன் பாட்டு. இது சொன்னா யாருக்குமே நம்ப முடியாது. இந்த மாதிரி ஒரு படம் வந்ததே நிறைய பேருக்கு தெரியாது. மங்கம்மா சபதம்னு ஒரு படம் வந்தது. அதுல சங்கர் கணேஷ் இசையில மைக்கேல் ஜாக்சனோட பாட்டை அப்படியே எடுத்து சொர்க்கத்தின் வாசல் எங்கே சொல்லட்டும் கண்கள் எங்கே பக்கம் தான் தூரம் இல்லை பார்க்காமல் தூரம் இல்லை ஓஹோ இங்கிலீஷ் பாட்டு அப்படியே எடுத்து போட்டிருந்தாங்க. இதுல எஸ்டிபிஎன் வாணி ஜெயராம் பாடியிருப்பாங்க புதுமை பெத்தனரோட. நினைச்சு பாருங்க. இது கமல்ஹாசன் டான்ஸ் வேற ஆடணும். அவர் வந்து இந்த டவர்ல இறங்கிட்டே ஆடுவாரு. நல்லா இருக்கும். ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வந்து தெலுங்கு படம் பார்க்குற மாதிரி இருக்கும். சிரிப்பு வரும். ஆனா ஒரு மாதிரி கேட்சி சாங் தான் இது. ஸோ எனிவே இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. அதர்ஸ் 200. இஸ் முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கு வந்து பாடல் வரி தரேன். நீங்க முதல் வரி சொல்லணும். உங்களுக்கான வரிகள். வானவில்லில் அமைப்போம் தோரணம் வண்டு வந்து இசைக்கும் நாயனம். தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் குரல்ல வந்த பாடல். வானவில்லில் அமைப்போம் தோரணம் வண்டு வந்து இசைக்கும் நாயனம். தன்னன்னானா தன்னானன்னானன்னானா தன்னன்னானா. தாளங்கோவில் ஞானம் கட்டு தங்கத்தேரும் தேரினாலும் கட்டு. பாட்டு வந்துடுது. இங்க வருது. இங்க வரலையே. தெரியல. இல்ல. ஓகே. ஆல்பர்ட் உங்களுக்கு தெரியுமா? அவங்க பாடி கூட அருண் உங்களுக்கு தெரியுமா? விட்டு கொடுத்து எங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா பாத்துக்கோங்க. ஆன்சர் யாரு கல்வி படிச்சிருந்தா தானே ஆன்சர் வரும். நான் சும்மா பாடி காட்டுறேன். அந்த செவ்வந்தி பூக்கள் செய்த வீடு. ஐயோ நல்லா தெரிஞ்ச சாங். பெண் பஞ்சு வேகம் நீ
பியூட்டிஃபுல் சாங் இது. மதிமாவதி ராகத்தை போட்டிருந்தார் ராஜா சார். மெல்ல பேசுங்கள் படத்துல 83ல வந்தது. தீபன் சக்கரவர்த்தி, உமா ரமணனும் பாடியிருப்பாங்க. புலமைப்பித்தன் அவர்களுடைய வரிகள். நடிகை பானுப்பிரியாவுடைய அறிமுக படம் இது தமிழ்ல. அழகான ஒரு பூவின பூங்குயில்கள்னு அழகா ஒரு ஐ திங்க் திருவாசகத்தோட ஆரம்பிக்கும் இது. ஸோ யா அதான் அந்த பாடல். ஸோ பாயிண்ட்ஸ் இல்ல. எடுங்க சார் உங்க கேள்வி. இளையராஜா 100. இளையராஜா 100. ஓகே, பார்க்கலாம் இப்போ அது பாயிண்ட் எடுக்கிறீங்களான்னு. பிக்சர் பசில். ஸோ லெட்ஸ் see, hopefully this will be easy for you. அந்த நடிகர்கள் யாருன்னு நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா பாட்டு வந்துடும். ஆமா முதல்ல இருக்கிறது வந்து காக்கா காக்கா படத்துல வில்லனா வருவாரு. ஆமா ஆளுங்களுக்கு இது பேர் வர மாட்டேது. சரி, கீழே இருக்காரு அவரு. ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் நேம் தான். அவரை தெரியுமா எல்லாருக்கும்? ஆர்பி சௌத்ரி பையன். பையன் இப்ப கூட வந்திருக்கு. பொங்கல் அப்போ ஒரு படம் வந்துச்சு, பெரிய ஹிட் அவருக்கு. தெரியலைங்க. சரி, நான் இதுக்கு ஒரு க்ளூ தரேன். அந்த 2 பேரோட பேருமே வந்து ராஜா சாரோட மனைவி பெயர். ஆ. அது வச்சு அவர் எழுதிய முதல் பாடல்ல அந்த வார்த்தையை நிறைய வச்சு அவர் எழுதினார்னு அதுக்கு பத்தி ஒரு கதை கூட இருக்கு. ஒரு ராகம் பாடலோடு ராகம்னா பேர் இருக்கும். அந்த வார்த்தை ஒரு சம்திங், அது அந்த வேர்ட் வந்து அவரோட ஒய்ஃப் பேரு. பேர் உயிருங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை. நான் எவ்வளவு க்ளூ கொடுக்கறது. ஒரு ஜீவன் அழைத்தது. எஸ், ஜீவன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம். ஐயப்பா, கஷ்டப்பட்டு 100 மார்க் எடுக்க வேண்டியதா இருக்கு. எப்படியோ வர வச்சிட்டேன் உங்கள்ட்ட அந்த வார்த்தை பாடல். தேங்க்யூ வெரி மச். பிட்டு கொடுத்து பாஸ் பண்ண வச்சிட்டீங்க. ரெண்டு ரவுண்டா பாயிண்டா வரல. போர் அடிக்குது எனக்கு. வேலை கொடுக்கணும். கண்டிப்பா. கீதாஞ்சலி படத்துல வந்தது அது. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் உன்னையே எண்ணி ராஜா சார் அண்ட் சித்ரா இணைந்து பாடியிருந்த பாடல் வைரமுத்தவருடைய வரிகள். ஸோ 100 பாயிண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாயிண்ட் வருது போர்ட்ல. ஓகே, அண்ட் அருண் உங்களையும் பாயிண்ட் எடுக்க வச்சிடுறேன். இதுல எடுங்க. இளையராஜா 300. இளையராஜா 300. ஓகே, இட்ஸ் அ கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து வரப்போகுது. அதுல இருந்து நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பாடல்கள் இதோ. ஜீவனே காதல் 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 தினம் தேனாகும் தென்றலிலே மிதந்து வரும் தேன்மலரே, பூவில் இளம் தென்றல் வந்து ஆடி செல்லும், அன்பில் ஓடி இன்பம் கோடி சொர்க்கம் பிறக்கும். தெரிஞ்சுதா 2 பாடலும்? ஒன்று பாடும்போதுதான் அப்படி குழப்பம் பாருங்க. ஓடி இன்பம் கோடி காதல் பாடும் காவியம். கரெக்ட். சரி, இது வந்து காதல் காதல் பூவில் வந்து ஆடி செல்லும் சொர்க்கம் பேர்க்கும். நேரமாயிட்டு இருக்கு இல்ல. ஓகே, இது வந்து 4th ரவுண்ட் இல்லையா? சோ பாஸ் கோஸ் கவுண்டர் கிளாக் வைஸ். சோ ஆல்பர்ட் உங்களுக்கு பாஸ் ஆகுது. பொன்னோவியம் கண்டேனம்மா எங்கெங்கும் சென்றேனம்மா பேரின்பம், அன்பில் ஒன்று சேருங்களே இன்பம் எங்கும் காணுங்களே. அருமையான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. எஸ், அதுதான் அந்த பாடல். ஸோ அருண் வந்து விட்டதை நீங்க பிடிச்சிட்டீங்க. அந்த 2 பாடல்கள், ஒண்ணு வந்து பொன்னோவியம் கண்டேனம்மா எங்கும், கழுகு படத்துல வந்தது. இது பயங்கரமான ஹார்மனைஸ் பண்ணி இந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காலத்துல அக்கப்பெல்லா மாதிரி போட்டிருந்தாரு அந்த பாடல ராஜா சார். 81ல வந்தது. ஜானகி அம்மாவுடன் இணைந்து அவர் பாடியிருந்தது மஞ்சூரநாச்சல்மனுடைய வரிகள். இன்னொன்னு அவர் கரெக்டா சொல்லிட்டாரு அருண். அலைகள் இதில் படத்துல காதல் ஓவியம், பியூட்டிஃபுல் சாங். 81ல வந்தது இதுவும்.
இதுவுமே ராஜா சார் ஜென்சியுடன் இணைந்து பாடியிருந்தார். இதுவும் பஞ்சவர்ண ஆசிரமருடைய வரிகள் தான். ஸோ ஆளுக்கு 100 பாயிண்ட்ஸ். ஸோ ஆல்பர்ட் அவருக்கு 100 பாயிண்ட்ஸ், அருண் உங்களுக்கும் 100 பாயிண்ட்ஸ். சூப்பர். ஓகே. ஜீனத் நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். ஜெயசுதாஸ் 300. Yes, 300 is also கலக்கல் பாட்டு. போரம் தினம் பாடல் பாடும் நெஞ்சில் நீயே பூவாசமும் நானனா உன் நேசமும் நானனா உன் மார்பில் நான் சாய்ந்தாடும் பொன்னான நாள் வாராதோ பல நூறு ஆசைகள் அலலா கண்ணா இன்னும் என் தாகமோ ஆராத தாகம் வந்து பாடுகின்ற வேளை தானோ. தெரிஞ்சுதா? ரெண்டுமே தெரியல. ரெண்டுமே தெரியலையா? கொஞ்சம் கூட சான்ஸே இல்லையா? இல்ல. பார்த்த மாதிரியே இல்ல. ஓகே. அருண் உங்களுக்கு தெரியுமா? ஆல்பர்ட் உங்களுக்கு தெரியுமா? சேம் ஆன்சர் தான் மேடம். தெரியல. ஓகே. நான் பாடி காட்டுறேன். அப்போ தனித்தனியா பாடி காட்டுறது தெரியுறதான்னு கேட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஒண்ணு வந்து தெருவோரம் தினம் பாடல் பாடும் நெஞ்சில், அது வந்து கண்ணா இன்னும் என் தாகமோ பூமேலே வீசும் பூங்காற்றே என் மேல் வீசக்கூடாதோ. இன்னொன்னு வந்து பூவாசமும் இது வந்து கங்கை அமரன் அவர்கள் இசையில் வந்த பாடல். இன்னொரு பாடல் வந்து வானமே மழை மேகமே இங்கு நீ என் இசை பாடிவா. கேட்டிருக்கீங்களா? கங்கை அமரன் அவர்கள் இசையில வந்த பாடல் இது. மதுமலர் அப்படிங்கிற படத்துல வந்தது. பிரதாப் போத்தன் அண்ட் சுஹாசினி நடிச்சிருப்பாங்க இதுல. கேட்டிருக்கீங்களா? இந்த பாடல் இல்ல, கேட்டதே இல்லையா? ஆக்சுவலி கங்கை அமரன் சச் அண்ட் அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர். அவர் இசையில எத்தனையோ அழகான பாடல்கள். ஒண்ணு அந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரியல, இல்லைன்னா அதெல்லாம் வந்து இளையராஜா. இது வந்து உமாரமணனுடைய இந்த ஏஸ்தாஸ் பாடியிருந்தார், வாலி அவருடைய வரிகள். இன்னொரு பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, பூமேலே வீசும் பூங்காற்று, எச்சில் இரவுகள் படத்தில் இருந்தது 82ல. அது வந்து வாணி அம்மாவுடன் இணைந்து ஏஸ்தாஸ் பாடியிருந்தார். எம்ஜி வல்லபன் அவருடைய வரிகள். அது ரெண்டுமே ராஜசார் மியூசிக்ல வந்த பாடல் தான். இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. Others 100. ஓகே. பிக்சர் பசில். Here is the picture. இது வந்து SN சுரேந்தர் அவர்கள் குரல்ல வந்த பாடல். ஓகே. Any clues? இது வந்து ஒரு த்ரில்லர் மூவி. அதாவது ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்கள்லாம் சேர்ந்து எடுத்த ஒரு மூவி. பயங்கர ஹிட் ஆச்சு. நீங்க சால்வ் பண்ணுங்களேன். முதல்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் படம் என்ன பாருங்க. மாங்கா மரம். மாமரம். மாமரம். அடுத்தது என்ன இருக்கு? பூ. என்ன அந்த கை என்ன பண்றது அந்த பூவை? பூ குடுக்குது. ஐ குடுக்கல. பிக்குது. ஓ. பூ பிக்குதா? சரி. ஒண்ணும் புரியல. கொடுக்கிறதுக்கு ஆப்போசிட் என்னங்க? பிக்கறதா? வாங்குறது. பாஸ் பண்ணிடுங்க மேடம். லண்டனுக்கு. லண்டன் இல்ல, இது வந்து திருநெல்வேலி போகுது. சொல்லுங்க சீனத். அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா, கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறணும். ஊமை விடைகள் சார். பூவை பிக்கிறதுன்னு சொல்லிட்டீங்களே சார். நீங்க அந்த கரெக்டான வார்த்தை சொல்லி உங்களுக்கு பாட்டு வந்திருக்குமோ இல்லையோ. இது பாட்டு தெரியாம பாடல் தெரியாம இருக்கவே முடியாது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாடல் தான். இது வந்து ஊமை விழிகள் படத்துல வந்து அந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு புரட்சி இது. ஏன்னா எல்லாமே பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்கள் சேர்ந்து மனோஜ் கியான் அவர்கள் இசையில ஆபாவானன் அவர்கள் படத்தோட டைரக்டர் வரி எழுதியிருந்தாரு. சுரேந்திரம் சசிரேகாவும் பாடியிருந்தாங்க. ஸோ 100 பாயிண்ட்ஸ் டு ஜீனத். அருண் உங்க கொஸ்டின் நீங்க எடுக்கலாம். மலேசியா வாசுதேவன் 100. படம் பாரு பாட்டு பாடு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு
அகைன் ஒரு ஜிப்ளி. ஸோ அதுல நீங்க பாட்டு சொல்லணும். ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். கவனமா பாருங்க. இது இந்த கேரக்டர் டெபிக்ஷன்ங்களா? படத்தோட ஆமா, படத்துல படத்தோட பாட்டோட ஸ்கிரீன்ஷாட் இது. அந்த பாடல் வரிகளுக்கான க்ளூவும் இதுல இருக்கு. நீங்க அத கவனிச்சீங்கன்னா அது பாடல் வரி ஏதோ இதுல இருக்கிற விஷயம் தான் பாட்டோட முதல் லைன். தென்னை மர தோப்புக்குள்ள. நினைச்சேன் நீங்க அங்கதான் போவீங்கன்னு. அது இல்ல. ஃபோக்கஸ் ஆன் வாட் they are wearing. சாரி, யா போலீஸ் கேரக்டர் அது. போலீஸ் கேரக்டர் என்னங்க போட்டிருக்கு? காக்கி சட்டை போட்ட மச்சான், கண்ண மச்சான், கண்ண வச்சு வெண்ண மச்சான். என்னன்னா எஸ் எஸ் எஸ். காக்கி சட்டை போட்ட மச்சான், களவு செய்ய கண்ணம் வச்சான். சங்கர் குரு படத்துல 87ல சந்திரபோஸ் அவர்கள் இசையில மலேசியா வாசியம் சைலஜாவும் பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவருடைய வரிகள். அர்ஜுன் அண்ட் 2 ஹீரோயின் இந்த பாட்டை 2 பேர் பாடுவாங்க. சீதா, இந்த இப்ப நான் போட்ட ஸ்கிரீன்ஷாட் இருந்தது சீதா, அது தவிர சசிகலா அவங்களும் இருப்பாங்க. ஸோ எப்படியோ ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்க. மேம், அந்த வானமே பாட்டு சொன்னீங்களா, கங்கை அமரன் சார் மியூசிக் பாட்டு. ஆ. That is my 11-year-old daughter's favorite song now. She's put it on her WhatsApp status as well. அப்படியா? குட் டு நோ தட் உங்க டாட்டர்ஸ்லாம் வெரி இன்டு 80s மியூசிக். இன்ட்ரெஸ்டிங். ஜெயசுதாஸ் 100. ஜெயசுதாஸ் 100 இஸ் வள்ளுவன் பாடினால். ஸோ அகைன் உங்களுக்கு திருவள்ளுவர் வர க்ளூ கொடுக்க பாடல் வரிகள் அவர் எழுதியிருந்தா எப்படி எழுதியிருப்பாருன்னு பார்க்கலாம். ஏலிசை நாடக புலவா தாராய், முக்கனி உய்த்திடும் சுவை, காதற்றீவினில் எக்காலமும் பிரியாதுயிர்ப்போம், நமதினியதோர் நன்னாளிதே. திருக்குறள்லாம் 2 லைன் தான், பாட்டுக்கு 4 லைன்ங்கிறதுனால 4 லைனா எழுதியிருக்கேன். ஏலிசை நாடகம். இல்ல அது இல்ல. சரி, இது நான் அவங்களுக்குலாம் க்ளூ கொடுத்தேன், உங்களுக்கு கொடுக்குறேன். ஏலிசை நாடகம், நான் அது 3த்தையும் சேர்த்து என்ன சொல்வீங்க? முத்தமிழ். ஏலிசை நாடக புலவா தாராய், முத்தமிழ் கவியே வருக, முக்கனி சுவையும் தருக. தேங்க்யூ. காதலெனும் கரெக்டா? அதான் அந்த பாடல். காலங்கள் நாம் வாழ நாள் வந்து 88ல வந்த படம். சூப்பர் ஸ்டார் அண்ட் சுஹாசினி நடிச்சிருப்பாங்க இதுல. யேசுதாஸ் அண்ட் சித்ரா பாடியிருந்தாங்க. பஞ்சவர்ணாச்சலம் அவருடைய வரிகள், ராஜேஸ்வரோட மியூசிக். 100 பாயிண்ட்ஸ். கடைசி கேள்வி ஆல்பர்ட் உங்களுக்கு எடுக்கலாம். ஜெயசுதாஸ் 100. யேசுதாஸே இல்லையே, ஜெயச்சந்திரன். ஜெயச்சந்திரன், சாரி. ஓகே. முதல் வரி என்ன? எதுவரை தலைமுறை அதுவரை தொடர்த்திடும் என்னாசை உன்னோடுதான், பெண்மையின் சொர்க்கமே பார்வையில் வந்ததோ, காவியம் தந்ததோ. சரணத்தோட எண்டு இது. கரெக்ட், அதுதான். சரி, முதல் வரி வர மாட்டேது. காவியம் தந்ததோ, நீங்க பாடினதுதான். நேரம் ஆயிட்டு இருக்கு. இல்லங்க, மணி ஆகிவிட்டது. ஜீனத் உங்களுக்கு தெரியுமா? அது தெரியும். அருண் உங்களுக்கு தெரியுமா? தலையை குனிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. தொண்டையில இருக்கு, வாயில வர மாட்டேங்கிறது யாருக்கும். சரி, நானே ஆன்சர் சொல்லிடுறேன். தென்றலது உன்னிடத்தில் சொல்லி வைத்த செய்தி என்ன, பெண்மையின் ஞாபகம் வந்துட்டா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல்தான். அந்த 7 நாட்கள் படம். MS விஸ்வநாதன். இன்னொரு பாட்டு இருக்கு, அருமையான பாட்டு. அது போட்டுருந்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு சொன்னீங்க பாரு.
ஓகே, ஓகே. கரெக்ட் தாங்க. என்னங்க பண்றது? நம்மளும் தான் அப்படியோ உங்களுக்கு ஈஸியா நினைச்சு தான் நான் கொஸ்டின் பேப்பர் வைக்கிறேன். கடைசியில இந்த எனக்கு கொஸ்டின் உங்களுக்கு பேப்பர் பார்த்தா அப்படி தெரியலீங்களே. எங்களுக்கு ஈஸியா வச்ச மாதிரியே தெரியலையே. ஓகே. அந்த 7 நாட்கள் படத்துல வந்தது 81ல மெல்லிசை மன்னோட இசையில ஜெயச்சந்திரன் ஜானகியம்மா பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல் இது. சோ இதுல யாருக்கும் பாயிண்ட் இல்ல. ஜெயச்சந்திரன் 200. ஓகே. இட்ஸ் a வேர்ட் கிளவுட். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் பாட்டோட எல்லா வேர்ட்ஸும் திரையில இருக்கு. நீங்க சேர்த்து போட்டு சொல்லணும். ஊதக்காத்து வீசையில ஆ, ஊதக்காத்து வீசையில குருவிங்க பேசையில கூவையில வாப்பில்ல. கரெக்ட் கரெக்ட். நேரமாயிட்டு இருக்கு ஓகே. இல்லையா? ஆல்பர்ட் உங்களுக்கு தெரியுமா? ஊத காத்து வீசையில குயிலு கூவையில கொஞ்சிய பேச வரிகள் தெரியல. அந்த பாட்டு தான். கரெக்டா சொல்லிட்டீங்க. எஸ் நீங்க அழகா டியூனா பாடிட்டீங்க. அதுதான் அந்த பாடல். இப்ப பாடி காட்டுங்களேன். ஊத காத்து வீசையில குயிலு கூவையில கொஞ்சிடும் ஆசையில குருவிங்க பேசையில வாடதா என்ன ஆட்டுது வாட்டுது. எஸ் எஸ் கிராமத்து அத்தியாயம் படத்துல வந்த பாடல் 80ல வந்த படம். ஜெயச்சந்திரன் ஜானகியம்மா பாடியிருந்தாங்க. கங்கை அமரனோட வரிகள் ராஜா சார் மியூசிக்ல வந்த படம். இது ஒரு ரேர் சாங் தான். ஆப்வியஸ் சாங் எல்லாம் விட்டுட்டு ரேர் சாங் அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆல்பர்ட் வெரி குட். வெரி ஹாப்பி யூ கிராக் திஸ் சாங். 300ஓட நின்றுவனோன்னு பயந்தேன். இது வந்து இந்த படத்துல நடிச்சது கூட ஒன்றும் பிரபலமான நடிகர் நடிகை கிடையாது. யாருன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டை நீங்க சால்வ் பண்ணது பெரிய விஷயம் தான். குட். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் ஜீனத். ஜீனத் இட்ஸ் ஆப்வியஸ்லி கலக்கல் பாட்டு அதான் பாக்கி இருக்கு. ஸோ உங்களுக்கு 2 பாடல்கள் கலந்து வரும். நீங்க அது 2யும் சால்வ் பண்ணணும். உங்களுக்கான பாடல்கள் அவை உந்தன் கூந்தல் என்று போதை வந்து ஏற்றும் போது துள்ளி குதிக்கும் பொன்னி நதிதான் மெல்ல மெல்ல வந்து அணைக்கும் பார்வை செய்த சோதனை நாளும் என்ப வேதனை காத்து காத்து நானும் பூத்து பூத்து போனே பாலும் தெளித்தேனும் பரிமாற நேரம் வந்ததே. தெரிஞ்சுதா? இனி நான் என்பது நீ அல்லவோ தேவதேவா குதிக்கும் நதி மெல்ல மெல்ல. ராமராஜன் சாங். ஆமா ராமராஜன் சாங் தான். 2மே வந்து அருண்மொழி அவர்கள் கூட. கொலுசு மணி வேளாண் மணி நீ எடுத்ததென்ன தூங்காம செஞ்சதென்ன பாடாத பாட்டு எடுத்து நானும் படிச்சது. தேங்க்யூ. எஸ் 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 அத 2 பாட்டு கரெக்டா வந்து சொல்லிட்டீங்க லாஸ்ட்ல. நான் என்பது நீ அல்லவோ சூரசம்ஹாரம் படத்துல வந்து 88ல ராஜா சார் இசையில அருண்மொழி சித்ராவும் பாடியிருந்தாங்க. டிஎஸ் ராகவேந்திர அவரும் கூட பாடியிருப்பாரு. கங்கை அமரனருடைய வரிகள். இன்னொன்னு வந்து வெள்ளி கொலுசு மணி வேளாண் கண்ணுமணி பொங்கி வரும் காவிரி படத்துல வந்து 89ல. அதே காம்பினேஷன் தான் அருண்மொழி சித்ரா இளையராஜா கங்கை அமரன். ஸோ 2 பாடலையும் கரெக்டா சொல்லி ஜீனத் கடைசியில வந்து நீங்க அப்படியே ஸ்வீப் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டீங்க. சூப்பர். தேங்க்யூ. போன வாரம் ஃபைனல்ஸ் பரபரப்புக்கு அப்புறம் பரபரப்புலாம் வேணாம். கொஞ்சம் நிதானமா ஆடுங்க. இன்னைக்கு சொன்ன மாதிரி இருந்தது இன்னைக்கு கேமு. அழகான காதல் பாடல்கள். ஏன்னா ரொம்ப ஓவர் ரொமான்டிக் மூட்ல இருந்தாங்களோ என்னமோ தெரியல. பாட்டெலாம் நிறைய சொல்லவே இல்லை. இருந்தாலும் நம்ம அவங்க மூலமா நம்ம கொஞ்சம் இன்னைக்கு நடந்து போன நிறைய பாடல்களை கேட்க முடிஞ்சுது. ஸோ ஆன்சர் பண்ணலன்னா என்னங்க, இந்த பாட்டெலாம் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததில்ல. இந்த ஷோடைய நோக்கமே அதுதான். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அழகா 3 டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். we have Albert with 500 points, Arun Kumar with 400 and Zeenath with 700 who's our big winner today. Congratulations Zeenath. லாஸ்ட்ல வந்து நீங்க வாழ்த்துக்கள். அழகான இனிய பாடல்களோட இந்த சீசன் துவங்கியது. இன்னும் நிறைய எபிசோட்ஸ் ஆஃப் மியூசிக் உங்களுக்காக காத்திருக்கு. நான் உங்களை அடுத்த வாரம் இன்னொரு எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடல் சந்திக்கிறேன். அண்ட் அடுத்த வார டாபிக் இதுதான். டைரக்டர் KS ரவிக்குமார் அவர் இயக்கிய படங்களிலிருந்து பாடல்கள் அடுத்த வர நிகழ்ச்சியில கேள்விகளா வரப்போகுது. Until then, stay safe, take care. This is Priya signing off.